ரோமர் கழுத நிருபம் 12ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 221வது பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாரும் எடுத்தீங்களா? படிச்சாச்சா? இதில் பார்க்குறோம். நம்ம இன்னொரு முறை வாசிக்கலாமா? நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். தேவன் போன வருஷம் பூரா நம்மளை ஒரு காரியத்தை சொல்லி பார்த்தாரு. என்ன சொன்னார்? யாராவது இன்னைக்கு யாராவது சொல்லுங்களேன், என்ன சொன்னார்? போன வருஷம் பூரா நம்மளோட கூட கர்த்தர் பேசின வார்த்தை என்ன? தேவனுக்கு எது முக்கியமாக அல்லது பிரதானமாக இருக்கிறதோ அதையும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாகவும் பிரதானமாகவும் நாம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் தேவன் நம்மளை கூட பேசினார். அதை நம்ம அநேகர் செய்திருக்கிறோம், துவங்கிட்டோம். முழுசாக செய்யலைனாலும் நம்மளோட இயன்றளவு நம்ம செஞ்சு வந்தோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவரவருக்கு தெரியும். அது சரியா? வெளியில் தெரியணும். ஆனால் நம்ம அவரவருக்கு நாம் தேறி வருகிறது வெளியில் தெரியணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம அவரவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு. இப்போ நம்ம கேட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆளுக்கு எடுத்து போட்டே வரோம்ல, அந்த மாதிரி நாம் போன வருஷம் பூரா அதுமாரி பேசினார். இந்த வருஷத்தில் நான் வேறு காரியம் யோசனை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் தேவன் நேற்றைய தினத்தில் இதை பேசினார். என்னென்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணும். புதிதாகிறதுனாலே நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி இங்கே நம்ம தேவன் நம்மளோட கேட்குறார். அதாவது நாம் எல்லாரும் மறுரூபமாகணுமா? எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒன்று, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம மறுரூபமாகணும். இந்த உலகத்தோடே கூட அது செய்கிற வழி, அதோடைய வழியிலே போயிட்டு நம்மளால் மறுரூபம் ஆக முடியுமான்னு பார்த்தா அது முடியாது, இல்லைங்களா? லாஸ்ட்டில் என்ன பண்ணிடுவோமோ, போக அது வழியில் போயிடுவோம். இப்படி தான் என்ன பண்ணார் சாலமோன்? உலகத்திலே சிறந்த ஞானியாகிய சாலமோன் என்ன பண்ணார்? அப்படியே போயிட்டார். தேவனுக்கு அவ்வளோ பெரிய ஆலயத்தை அவ்வளோ சிறப்பாக செய்து அவர் அன்னைக்கு அந்த பிரதிஷ்டை அன்னைக்கு அவர் பண்ண ஜபத்தை பார்க்கணும். அவ்வளவு அதுக்கப்புறம் அந்த ஜபத்தை நம்ம வாசிச்சோம்னாலே போதும், இல்லை அல்லது அந்த ஜபத்தை மட்டும் தேவனுக்கு காமிச்சாலே போதும். தேவன் எல்லா காரியத்திலும் எல்லாத்தையும் உள்ளடக்கி அங்கே அவர் ஜபம் பண்ணார். அவ்வளோ பெரிய ஜபம் பண்ணார். அந்த பலியெல்லாம் செலுத்தினதுக்கப்புறம் அந்த ஞானி என்ன பண்ணார்? தங்களுடைய மனைவிகள் காட்டிய வழியிலே போய் என்ன பண்ணார்? கிண்ணரோத்துக்கும் அஸ்ரோத்துக்கும் பூஜை செய்கிறவராக, அதற்கென்று ஆலயங்களை கட்டுகிறவராக மாறி போனார். அப்போது உலகத்தோடையே போயிட்டோம். அதுக்கு ஒத்த வேஷமே உலகத்தை போலவே நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதான்? உலகத்தில் ஒத்த வேஷம் தரிக்காதீங்க அப்படின்னா, அப்போ நம்ம தரிச்சோம் உலகத்தை போலே நம்மளும் எல்லாரையும் போலே நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதான்? நாம் மறுரூபம் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்கு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதுக்கடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாகன்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய முழுமையான நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிற முழுமையான எண்ணம், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்னவென்று நாம் பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லி இங்கே பகுத்தறியத்தக்கதாக நம்மளுடைய மனம் என்ன வேணுமா? புதிதாகணுமா? நம்முடைய மனசு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டே அப்படி போனோம் அப்படின்னா தேவன் என்மேல் வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கத்தை என்னால் என்ன பண்ண முடியாது. அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தின்படி தேவன் என்னை ரட்சித்து எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அறிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? நான் தேவனுடைய பிள்ளை. நம்ம ஐஸ்வர்யவான் லாசரு ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, அதில் என்ன சொல்கிறாரு? அங்கே அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறார், இல்லை நரகத்தில் இருக்காரு. எட்டி பார்க்குறாரு, அங்கே ஆபிரகாம் இருக்கிறாரு. ஆபிரகாமே என் தகப்பனே அப்படி தானே சொல்கிறாரு. நான் ஆபிரகாமன் பிள்ளை தான்,
பேரளவில் அவர் ஆபிரகாம் பிள்ளையாக இருந்திருக்காரு. அவரும் சொல்கிறார், நீ என் குமாரனே அப்படின்னு தான் கேட்குறாரு ஆபிரகாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஆபிரகாமின் பிள்ளை என்ற பெயரில் வாழ்ந்தாலும் அதற்குரிய நிலையில் அவர் வாழாதனால எங்கே இருந்தார், நரகத்தில் இருந்தார். அப்போது நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், கிறிஸ்தவன்ற பெயரில் வாழ்ந்துட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சோம் அப்படின்னா தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற முழுமையான திட்டம் என்ன நம்மளால் அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, முதல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. அதுலேருந்து நாம் என்ன பண்ணணும், விலகி நிற்கணும். ஒரு சில உதாரணங்களை வாசிக்கலாமா? நம்ம ஒரு 2 பேர் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். முதலாவது 8வது வசனம் வாசிப்போம். காலத்தில் ம். நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், ம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் ம். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமாம். இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, முன்னாடி நம்ம வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம்னா நம்ம அந்தகாரமாக இருந்தோம். யாராக இருந்தோமா, அந்தகாரமாக இருந்தோம். அந்த காலத்தில் யாராவது நம்ம அருகில் இருக்கிறவங்களை கண்டுக்க முடியாது, எங்கே பள்ளம் எங்கே மேடு இருக்குன்னு தெரிய மாதிரி இடறி விழுந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அழிந்து போகக்கூடிய நிலைமையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ யாராக இருக்கிறோமா, கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 3ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பார்க்குறோம், இதெல்லாம் யாருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா உலகத்துக்குள்ளே இருக்கும், இல்லை அந்த காலத்துக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் அதான் நாங்கள் அங்கே தானே இருக்கோம். தேவன் சபைக்குள்ளே இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. என்ன சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்குது, வேசித்தனம் இருக்கக்கூடாது, மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துக்குள்ளே இருக்கும். நம்ம ஒருவேளை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் உடையவர்களாக நாம் இருப்போம். ஆனால் வெளியில் யாராக இருப்போம், அந்த ஐஸ்வர்யான மாதிரி நான் ஆபிரகாமின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, சபையாக நாங்கள் தேவனை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம பகுத்து அறியலை, அவருடைய நம்ம மேல் வைத்திருக்கிற முழுமையான திட்டத்தை பகுத்து அறியலை அப்படின்னா நம்ம யாராக இருந்திருப்போம்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு இருளுக்குள்ளே வாழ்கிறவர்களாக. முற்காலத்தில் நம்ம வாழ்ந்தோம்ல, வெளிச்சத்தின் பிள்ளை, இப்போ வெளிச்சமாக இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் நம்ம அதற்குரியவர்களாக நம்ம வாழலை அப்படின்னா எங்கே இருப்போம்னு பார்த்தா இந்த மாதிரி காரியங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். வேசித்தனமாக இருக்கும், பொருளாசையாக இருக்கும், அசுத்தங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம யாராக இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? தனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இப்போ இதுவும் யாருடைய குணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் மறுரூபமாய் மாறுகிறான் என்றால் இது அவனுடைய செயலாக இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, கனி இல்லாத இருளான செய்கைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களாக இருக்கிற நாம் வெளிச்சத்தில் நடந்து அதுக்குரிய காரியங்களை செய்து தேவன் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிற அந்த முழுமையான சபையின் முழுமையான திட்டத்தை உணர்ந்தவர்களாக, பகுத்து அறிந்தவர்களாக, அதன்படி நாம் மறுரூபமானவர்களாக, நம்முடைய மனம் புதிதானதுனாலே மறுரூபமானவர்களாக இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோமா, இங்கே சொல்லியிருக்கு, அவர்களே இல்லை, யார் கனியற்ற அந்தகார கிரியலுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். யார் கடிந்து கொள்வோம்னா நம்மள்கிட்ட வரக்கூடிய அந்த நாம் பலன் இல்லாத இதனால தேவன் என்னை ரட்சித்து என்னை பலப்படுத்தி அவருக்கு பிள்ளையாய் வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத கிரியை என்னிடத்துல இருக்கிறதா இருந்தால் அதை நான் என்ன பண்ணுவேன்னா கடிந்து கொண்டு அதை கடிந்து இது உனக்கு இடத்துல வேலையே இல்லை, நீ என்னை விட்டு ஓடிப்போன்னு துரத்தக்கூடியவங்களாக இருப்போம் அப்படிங்கிறதான் இதோட விரிவாக்கமாக இருக்குது. நம்முடைய விசுவாசின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எப்படின்னா 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் வாசிங்க, 13 இல்லை 16ஆம் அதிகாரம் வாசிப்போமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 15
15 தேவன் அவருக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறார். என்னன்னு பார்ப்போமா? 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் ஆவான் என்று சொல்லி 5:6. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கே பார்க்குறோம், கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு. அப்போ அவனுக்கு என்ன குழந்தை இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் இருக்கிற எலியாசோட பையன் இருக்கிறான், அவன் தான் இந்த வீட்டுக்கு எனக்கு அப்புறம் என் சொத்துக்கெல்லாம் அவன் தான் அதிபதி அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இவன் இல்லை, உன் சுதந்திரவாளி அவன் இல்லை, உன்னுடைய கற்ப பிறப்பாக இருப்பவனே உன் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறாரு, வெளியே கூட்டு வர்றாரு. பாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு, அது ஒன்றால் என்ன முடியுமா? உன்னுடைய கற்பப்பரப்பாக இருக்கிற உன் சுதந்திரவாளியினாலே உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அந்த வானத்தை காட்டுறார். அதே மாதிரி அதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வெளியே அவர் சொன்னது அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அதை வெளியே அதை அவர் அப்படியே நம்பினதுனால கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3 இல்லை 1 சரி 1 வாசிங்க. அபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தலாகிய ஆகார் என்னும் பேறு கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இங்கே பார்க்குறோம்ல, இப்போ தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, எலியாசுடைய பையன் உன்னோடக்கு சுதந்திரவாளி இல்லை, உன்னுடைய கற்ப பிறப்பாக இருப்பவன் தான் உன்னோட சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சாராய்க்கு தான் பிள்ளை இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், இந்த சம்பவம் தெரியும், கதை இல்லை சம்பவம் தெரியும். என்னென்னா, வீட்டுக்கு வர்றாங்க, என்னுடைய அடிமை பெண்ணை நான் உனக்கு மனைவியாக கொடுக்குறேன், அவள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள், அவள் தான் கற்பவையானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஆபிரகாம் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க. இது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம் இப்போ எபேசியர் 5:8 என்ன வாசித்தோம், வெளிச்சமாக இருக்குது, கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்கள்னு சொல்லுதில்ல. இது எப்படி இருக்குன்னா, நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறேன், ஆனால் முன்னே நான் அந்தகாரமாக இருந்தேன் அல்லவா, அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி செய்யறதாக இருக்குது. அவர் சொல்கிறார், உன்னுடைய கற்பத்தின் கனியை தான், கற்பத்தின் கற்பதும் உனக்கு பிள்ளையாக இருக்கும்ன்றார். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, தேவன் அப்போ தான் உன்னுடைய கற்பப்பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி, உன்னுடைய சந்ததி இவனமாய் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொல்கிறாரு. ஆனால் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, உலகத்தில் தன்னுடைய அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய நோக்கம் என்னென்னா, என்னுடைய இதுக்கு எனக்கு அப்புறம் யாருமே இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எப்படி ஆயில் குழந்தை வேணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, என்னுடைய மனைவி சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நான் என்ன பண்ணிடுவேன், எனக்கு சந்ததியை உருவாக்கிக்கிடுவேன். இது யார் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியா அப்படின்னு பார்த்தா, மனுஷனால் நம்மளே நமக்கு ஏற்படுத்தி வைத்து கொள்ளுகிற காரியங்கள். தேவனுடைய திட்டம் நம்ம மேலே வச்சு என்னவா இருக்குதுன்னா, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அவருடைய தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னன்னா, நாம் அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாக யுகாயுகமாக, அதாவது முடிவில்லாத வாழ்க்கை, தேவனோட பிள்ளைகளாக தேவனோடு கூட நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நானும் இந்த ஆபிரகாமை போல நமக்கு நான் தேவனோடு கூட வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதுதான் தேவனுடைய திட்டம்னு சொல்லிட்டு நமக்கு பிரியமாக இருக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இணைத்து கொள்ளுகிறதுனால வரக்கூடிய விளைவு மிக கொடுமையானது. இன்று வரைக்கும் ஆபிரகாம் அன்று தன் மனைவி சொல்ல கேட்டு தேவனுடைய திட்டத்தை சரியாய் புரிந்து கொள்ளாததுனாலே அவர் செய்த ஒரு வருத்தமான காரியம். இன்னைக்கு வரைக்கும் கூட எருசலேமில் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நமக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி பாலஸ்தீனத்துக்கும் எருசலேமுக்கும் எதுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா இதுதான். அவர்னால அந்த இஸ்மாவேலுடைய சந்ததிக்கும் ஈசாவுடைய சந்ததிக்கும் இன்றைக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இது தேவனுடைய திட்டத்தை அறிந்த ஒருவருடைய செயல்பாடா அப்படின்னு பார்த்தா இல்லை.
இல்லை தானே? தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அவருடைய முழுமையான திட்டத்தை அறிந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? இல்லை இல்லைம்மா, தேவன் எனக்கும் உனக்கும் குழந்தையை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம காத்திருப்போம் சொல்லியிருப்பாரா இல்லையா? ஆனால் தாமதமாகுமா இல்லையா? இப்போது களிமண்ணில் சிலை செய்கிறதுக்கும் கருங்கல்லில் சிலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? களிமண்ணில் சீக்கிரமாக செஞ்சிடலாம், உடனே கிடைக்கும். ஆனால் கருங்கல்லில் செய்கிறதுக்கு நாளாகும். நான் ஆகுமா இல்லையா? அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். இல்லை எனக்கு களிமண்ணே போதும் அப்படின்னா மழை வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? கரைஞ்சி போயிடும். இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அதில் வெடிப்பு ஏற்படும். அப்புறம் பொறுன்னு உழுகும், கொஞ்ச நாள் உழுந்துரும், உருவமழிஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான அந்த வாழ்க்கையை நாம் நம்முடைய வழியில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தெரிஞ்சுக்கக்கூடாது. இவர் அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் விளைவு என்னன்னு பார்த்தா, இன்று வரைக்கும் பூமியில் அவங்க ஒரு இதாகவே இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. இத்தனைக்கும் சகோதரர்கள் தான். ஆனால் என்ன நடக்குது? இஸ்மவேலர் சந்ததிக்கும் இஸ்ரவேல் சந்ததிக்கும் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய தன்மேல் தனக்கு தேவன் வைத்திருந்த பரிபூர்ணமான திட்டத்தை, முழுமையான திட்டத்தை அறியாததுனால. அதனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுறோம்? சரி பார்த்துக்கலாம். என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, என்னுடைய ஓனர் இல்லை, நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன்ல, இப்போது ஒரு 3 நாள் நான் தண்ணி போடல, கஸ்டமர்லாம் கூப்பிடுவாங்க, வரலான்னு வேற ஆள்கிட்ட வாங்கிக்கிறோம்டா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணிடுறோன்னா, பயந்துட்டு ஐயோ என்ன பண்ணிடுறேன், வர்றேன், அப்பத்தில் கை வைக்கிறேன், காணிக்க போடுறேன், சோத்திரம் பண்ணிட்டு ஓடி போயிடுறேன், வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னா, நம்முடைய விரிவான நோக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்குது. உண்மை தானே? நான் என் தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணி இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த உலகம் தான் எனக்கு சதம், முழுமையே எனக்கு என்னது இந்த உலகம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய ரட்சகர் வர்றதுக்கு எதிர்பார்த்துக்க. அப்போது நம்முடைய ரட்சகர் நம்மை ரட்சித்து நம்மை நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு முழுமையான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம பன்றிக்கு கழுத்து நிமிர முடியாது, வானத்தை மேலானவைகளை அதால் நோக்கி பார்க்கவே முடியாது. ஏன்னா அதோடைய அமைப்பு அப்படி தான். செத்ததுக்கப்புறம் தலைகளை கட்டி சாகிறதுக்கு முன்னாடி கொல்லப்பட போகும்போது 2-4 காலையும் கட்டி தலையில் கொம்பு மாட்டி தூக்கிட்டு போகும்போது தான் வானத்தை அதால் பார்க்க முடியும். அதுவே முயற்சி பண்ணாலும் அது வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா, அதோடைய பிடரி தடுத்திருக்கும். அதோடைய படைப்பு இப்படி நிமிர முடியாத படைப்பு, அதாவது வானத்தை பார்க்காதுன்னு சொல்லி பார்ப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாமே தேவனுக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து நான் இப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா, இந்த தேவனுடைய அதாவது பரிபூர்ணமான தேவனுடைய முழுமையான திட்டத்தை நாம் தெரிந்து வைத்து கொண்ட பின்பும் கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கும். ஒரு சின்ன கதை சொன்னாங்க. ஒரு மேய்ப்பர் பன்றி மேய்ச்சார், ஆடு மேய்ச்சார். ஆடும் பன்றி மேய்ச்சார். என்ன பண்ணான்னா, 2ஐயும் தூக்கி சேத்துக்குள்ளே போட்டாராம். சேத்துக்குள்ளே போட்டோடனே அதை சாக்கடைக்குள்ளே தூக்கி போட்டிருக்காரு. ஆட்டுக்குட்டியும் போட்டிருக்காரு, பன்னிக்குட்டியும் போட்டிருக்காரு. பன்னிக்குட்டி அது வாட்டுக்கு ஜம்பரமாக கிடக்கு. ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்குள்ளே அதால் இருக்க முடியாமல் வெளியே ஓடி வந்துடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்ருக்குறோம். ஆனால் இந்த உலகத்துக்கு உரிய வேஷத்தை நாம் வெறுக்கிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா, நாம் அல்லது நம்மை உட்படுத்தி இருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டியும் பன்னி கூடவே இருந்துச்சு அப்படின்னா, அது ஆடுன்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தா, என்னடா இது பன்னி மாதிரி ஆடாடா இது, ஆட்டை நான் இப்படி சேற்றுக்குள்ளே பார்த்தது இல்லையே, சாக்கடைக்குள்ளே பார்த்தது இல்லையே, அப்போ இது ஆடு இல்லை போலன்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வெளிச்சத்தின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை
வெளிச்சமாக இருக்கிற நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, முற்காலத்திலே வாழ்ந்த அந்த அந்தகாரமான இடத்துலயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்தக்கூடாது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா, தேவன் நமக்கென்று நமக்காகவே வைத்த அந்த முழுமையான திட்டத்தை நாம் அறியாததுனாலே, அந்த ஐஸ்வர்யவானை போல அங்கே போய் மனம் திரும்புறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா முடியவே இல்லை. நம்ம குற்றாலத்துக்கு போனவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு உண்மை சம்பவத்தை ஒருத்தர் சொன்னார். என்னென்னா, தன்னுடைய 6 வயது மகளை கோடாரியால் கழுத்தை வச்சு வெட்டிட்டாராம் கேரளாவில் ஒருத்தர். 6 வயது பொண்ணு. அவனுடைய மனைவி இறந்துட்டாங்க. தகப்பனும் மகளும் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவ்வளவு சாந்த சொரூபியம் அவர். அவரை குறித்து அந்த தெருவே அவ்வளோ நல்ல சாட்சி கொடுக்குதான். ஆனால் என்ன பண்ணாங்களாம், என்ன கோபமோ தெரில, கோடாரியை வச்சு கழுத்தில் வெட்டி துண்டாக்கி இருக்கிறாரு தன்னுடைய பொண்ணை. இப்படி நம்முடைய பிள்ளைங்களை நம்ம செய்வோமா? பதில் சொல்லுங்கள், செய்வோமா? ஆனால் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மாற்றம், என்னுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்துக்கிலிருந்து இல்லை தேவனுடைய சமூகத்துக்கு அஜாக்கிரதையாய் அவர்களை வருவதற்கு நாம் காரணமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய பிள்ளைகளை மட்டும் இல்லை, அவரை தகப்பனை வச்சுக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய தாய் தகப்பன்மாரை நம்ம என்ன பண்ணுறோம், கோடாரியை வச்சு வெட்டி கொள்கிறோம் அவங்க வாழ்க்கை இல்லாதபடிக்கு. உண்மைங்க அது. எப்போ நம்ம தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நமக்கு முன்பாக வாழ்கிறவங்க மத்தியில் நம்ம இருக்கிறோமோ, நம்ம பார்க்குறவங்க மத்தியில் நான் இன்று இருக்கிற இந்த மேன்மையான இடத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி தேவனுக்கு இழுக்கு ஏற்படும் விதமாய் நாம் நடந்தோமானால், நம்மை பார்க்கிறவர்களை நாம் அவங்க வாழ்க்கை தொடராதபடிக்கு என்ன பண்ணிடுறோம்னா, கோடாரை வச்சு அவங்க கழுத்தில் வெட்டி கொள்கிறோம். செய்கிறோம். ஆனால் முடிவு அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளை பார்க்குறவங்க, ஓ இவ்வளோதான் கிறிஸ்தவங்க போடா, அதுக்கு இது நமக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டு நம்மளை பார்க்குறவர்கள் அசைக்கலை, அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஒரு மாறுபாடு தோணலை அப்படின்னா அதுக்கு காரணம் யாராக இருப்போம்னா நம்மளாக தான் இருப்போம். நம்ம எசேக்கியேலில் வாசிக்கிறோம்ல, ஒருவனுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் மீறி மறிச்சான்னா அவன் இரத்தப்பழி அவன் மேலே இருக்கும். ஒருவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லாமல் அவனோட கூடவே உலகத்துக்கு ஒத்து போய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு முன்னே அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்ற நிலையை மறந்து அந்தகாரமாகவே அவர்களோடு கூடவே நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தோம், பழைய வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோன்னா, ரட்சிக்கப்படாது இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய தாய் தகப்பன்மார்கள், நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா கோடாரி வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கோம். சாவு சாவு சாவுன்னு அவங்களே நம்ம அப்படி வாழ்ந்தோன்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வராமலே போயிடும். எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லையே, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போகலாம், அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படி அவங்களுக்கு ஒரு அசைவை நம்ம கொடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணி போயிடுவோம், நாம் அழிஞ்சு போயிடுவோம். இன்னொரு உதாரணம் இருக்குது. இவர் லோத்தை பார்த்து ஆபிரகாம் கேட்குறாரு, 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் என்ன கேட்குறாரு, சகோதரனே நீ நானும் சகோதரனாக இருக்கிறோம், உன்னோட மந்தமைப்பிற்கும் என்னுடைய மந்தமைப்பிற்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நம்ம சண்டை போடக்கூடாது, அதனால் என்ன பண்ணு, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ எந்த பக்கம் போறியோ போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் எட்டி பார்க்குறாரு, எந்த பக்கம் நல்லா பசுமையாக இருக்குது, எந்த பக்கம் நல்லா பசுமையாக இருக்குது, எந்த பக்கம் நம்ம ஆடு மாடுக்கெலாம் எது கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, தேடி பார்த்துட்டு நான் இந்த பக்கம் போகிறேன். அவருடைய நோக்கம்லாம் எதுவாக இருந்திருக்குது, எதுவாக இருந்திருக்குன்னா, இந்த பூமியில் என்னுடைய ஆடு மாடுகளுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பரம்பரைக்கு எல்லாமே வேணும், அதுக்கு எதெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதை நான் தேடிக்கிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு என்னுடைய எதிர்காலத்தை நான் தீர்மானிக்க மாட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, பார்க்குறாரு, அவர் கண்ணுக்கு எது பச்சையாக தெரியுதோ அதன்படி அவர் போயிட்டார். இதே மாதிரி பூமியில் நம்மளுடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற முழுமையான திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளாமல், நம் மனதில் மறுரூபமாகாமல், மனம் புதிதாகதுனாலே மறுரூபமாகாமல் வாழ்ந்துகிட்டே இருந்தோன்னா இந்த பசுமையான புல்லை மேய்ஞ்சி 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 போயிட்டே இருப்போம். முடிவு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சோதம் குமரால இன்றளவும் மனிதன் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறது.
அப்படி லோத்தை போலவோ அல்லது ஆபிரகாமுடைய முன் நிலைமையை போலவோ இல்லது பன்றியும் ஆடும் உள்ளே விழுந்த பொழுது பன்றியை போலவோ அல்லது தன்னோடு கூட இருக்கிறவர்களை நம்முடைய நடக்கையின் மூலமாக கொலை செய்கிறவர்களாக நாம் இருப்போமானால் நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் 12:2 வாசிக்கிறோம்ல, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் இன்னதென்று நம்மாலே முழுமையாக பகுத்து அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம், அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். அதனாலே நாம் மனம் புதிதாகாமல் இருக்கிறோம். மனம் புதிதாகுது என்ன அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கோம் வீட்டை புதுசாகிறோம் அப்படின்னா பழசெல்லாம் சுரண்டிட்டு புதுசாக வால் பிரைமர் அடித்து அதுக்கப்புறம் புதுசாக பெயிண்ட் அடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுச்சு, வீடே புதுசாக தெரியுது அப்படின்னு இல்லை. அப்போ என்ன அதோடைய பழைய நிலைமை அதுக்கு இல்லை. அப்போ என்னுடைய மனசில் உள்ள இருக்கிற இருட்டும் அசிங்கமும் அந்தகாரமும் அழுக்கும் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என் மனசு என்ன ஆகாது, மனசு புதிதாகாது. மனசு புதிதாகலாம் நம்ம மறுரூபமாக முடியுமா அப்படின்னு பார்த்தா மறுரூபமாக முடியாது. துக்கத்தோடு இருக்கிற ஒருத்த முகத்துக்கும் மரண தண்டலேருந்து காப்பாற்றப்பட்டு நீ தாண்டா செஞ்ச ஆனால் உனக்கு விடுதலடா அப்படின்ற அப்போ அவனுக்கு இருக்கிற அந்த முகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். பயங்கர பிரமிப்பாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான்ல. அதுக்கு வித்தியாசம் எப்போ வித்தியாசம் வரும்னா, மனசில் மகிழ்ச்சி இருந்தால் முகம் சொல்லுவாங்கள்ல, உள்ளத்தின் இல்லையே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்களே. உள்ள சந்தோஷமாக இருந்துச்சுன்னா முகம் என்ன இருக்குமா, நல்லா பளபளப்பாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா. கருப்பாக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும் முகம். சரிங்களா? அப்போது மனதில் நம்ம புதிதாகலை அப்படின்னு நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்னா, நாம் இன்னும் பழைய வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 பரிசேயர் இயேசு கிறிஸ்துவோடைய சீசர் தேவன்கிட்ட வந்தாங்க. பரிசேயர் 2 பரிசேயர்கள். ஒருத்தர் யாருன்னா அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண வந்தாங்கல்ல. அவங்க என்ன சொல்லி வந்தாங்க, அவர் என்ன சொன்னார், இப்போ அந்த பரிசேயர் என்ன சொன்னார், நான் என்ன பண்ணுறேன், 3 வேளை தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன், தசமபாகம் கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், தேவாலயத்துக்கு வழக்கமாக வர்றேன், இவனை போல் நான் வாழலை. வந்தாரா? ஒருத்தர் அவர் என்ன பெற்றுக்கொண்டு போனார், வெறுமையாக தான் போனார். சரிங்களா? இன்னொரு பரிசேயர் வந்தார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வாங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வாங்க. 4 வாசிப்போமா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி நினைக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருடைய மேன்மையை சொல்கிறாரு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணவன். அப்புறம் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியில் இருக்கிறேன், பென்யமீன் கோத்திரத்தான். அப்புறம் எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இவ்வளவும் அவருடைய மேன்மைகள். ஆனால் அடுத்த வசனம் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்து அது மட்டும் இல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இவரும் தேவனுடைய சமூகத்தில் வந்தார். இவரும் பரிசேயன்தான். இவர் என்ன சொன்னார் லாஸ்ட்ல, முடிவில் என்ன சொன்னார், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நான் பெற்றுக்கொள்ளுவேன், என் இரட்சகர் எனக்கு தந்தருள்வார் சொன்னாரா இல்லையா? அந்த பரிசேயன் என்ன பண்ணான், வாழ்க்கையில் என்ன பண்ணான்னா, நான் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளும் வெளிப்பட்டுச்சு, செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் உள்ளத்தில் அவர் அப்படியே எப்படி வாழல, மனம் புதிதாக்கப்பட்ட நிலைமையில் இல்லை. ஆனால் என்ன சொல்லியிருந்தார், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தேன், ஆனால் நான் வெளிச்சத்தின் பிள்ளை சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்ந்திருந்தார் அப்படின்னா அந்த ஆயாக்காரனை பார்த்து இவனை போல இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார், சொல்லிக்கவே மாட்டார்.
ஏன்னா அப்படி ஒருத்தரை ஒருவர் என்ன பண்ணுவாங்க, அதை ஒத்து பார்க்கறதுக்கு என்ன கம்பேரிஷன் பண்ணுறாங்க, எடை போட்டு பார்க்குறாங்க. நீயா நானா, அப்படி அவனை பாரியா நான், இவனை மாதிரியா நானும், அப்படி கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்குறவங்களா இருந்தால் அவருடைய நிலைமையை கிறிஸ்துக்கும் அவருக்கும் ஒப்பிட்டு பார்த்தா அந்த ஆயக்காரனோட கொடுமையான நிலைமையில தான் அவர் இருக்கணும். ஒரு மனுஷன் புதிதான வாழ்க்கை வாழ்கிறவனாக தன்னை ஒப்பு கொடுத்துருந்தான், வெளிச்சத்தின் பிள்ளையா நாங்கள் தேவனுடைய பிள்ளையா வாழ போகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருந்தான்னா மற்றவர்களோடு தன்னை இணைத்து அவர்களோடு அது அவர்களுடைய சாணத்தை நிறுத்தி வைத்து பார்த்து இவனை காட்டில் நான் மேன்மையாக இருக்கிறேன், அவனை காட்டில் நான் மேன்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டான், அடுத்தவங்களோட தன்னை இணைச்சி பார்க்க மாட்டான். ஆனால் அவர் இணைச்சி பார்த்தாரு. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்குள்ளே யாரும் இல்லை, அவருடைய உண்மையான நிலைமையை தெரிஞ்சுக்கல. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஒரு பெருங்கூட்டம் போகும்ல, அந்த பெருங்கூட்டத்தோடு அவரும் போனார். ஆனால் இந்த பரிசேயன் எல்லா மேன்மைக்கும் உரியவராகவே வாழ்ந்தார். சொல்றார், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட, நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்ட. அப்போ நியாயப்பிரமாணத்தை அப்படியே கை கொண்டு வந்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி என்னை யாருமே குற்றம் சாட்ட முடியாது, அப்படி வாழ்ந்தவர் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது எல்லாமே நஷ்டம். நான் அப்படி வாழ்ந்த எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிருக்கிறேன், அது முழுமையான வாழ்க்கை இல்லை, அது என்மேல் தேவன் வைத்த திட்டம் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால அதில் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அங்கே பாருங்க, அவர் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை கவனிங்க, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, நான் இயேசு கிறிஸ்துவை என் கர்த்தராகிய கிறிஸ்து என்று அறிகிற அந்த அறிதலின் மேன்மைக்காக என்ன பண்ணாரு, தன்னுடைய எல்லா மேன்மையும் நஷ்டமாய் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மனம் புதுசாக இருக்கிறாரு, மறுரூபம் ஆயிட்டாரு. மறுரூபமானா எங்கே இருப்போம் நம்ம? மறுரூபமானவங்க என்னைக்கு நம்மெல்லாம் மறுரூபம் என்னைக்கு நம்ம மறுரூபம்னு வேதம் சொல்லுது? அவரோட வருகையில் நம்ம அவரோடு கூட அழைத்து செல்லும் போது நம்ம அவரோடு கூட அவரை போலவே இருப்போம். அதான் நமக்கு தேவன் கொடுத்துருக்க மறுரூபம். ஆனால் இந்த மனுஷன் ஆயிருந்தாரா பார்த்தீங்களா? அதான் எதெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு எதெல்லாம் மேன்மையோ, இந்த உலகத்தில் எனக்கு எதெல்லாம் திறமையோ, அது எல்லாமே எனக்கு மேன்மை இல்லை, அது எல்லாமே எனக்கு நஷ்டம். நான் எதெல்லாம் அதில் சிறந்து விளங்குறது, அதில் மேன்மையாக இருக்கிறது, அதில் உயர்ந்து வாழ்கிறது, அதில் ஒரு ஸ்டேட்டஸோடு இருக்குது, எல்லாமே என்ன ஆகிப்போச்சு அவருக்கு. நான் வாழ்ந்த வாழ்க்கையே நஷ்டன்ற லெவலில் அவர் என்ன பண்ணிட்டார். ஸோ அறிக்கையிட்டதுனால தான் என்னாச்சு அவருக்கு, அவர் மறுரூபமானதுனால தான். அதான் சொல்கிறார்ல, நல்ல போராட்டத்தை இருக்கிறேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எனக்கு நீதியின் கிரீடம் இருக்குது. அவர் நீதி கிரீடம் பெற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா அவர் இந்த பன்றியை போல மேன்மையானவை நோக்காமல் காலம் முழுதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கே ஓடிக்கிட்டே இருந்து, உங்களையும் என்னையும் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகளே நாடுங்கள், பூமிக்குரியவில் மேலானவைகளே தேடுங்கள் என்று சொல்லி கொலைசரில் வாசிக்கிறது போல உங்களையும் என்னையும் அந்த மேலான காரியங்களை நோக்கி பார்ப்பதற்காகவே தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் புதிதான நிலையிலே புதிய மனிதனை தரித்து கொண்ட நிலைமையிலே நான் வாழாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது புதிய மனிதனை போர்த்து கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு போன உடனே அந்த மனிதனை கலட்டி போட்டு விட்டு என்னுடைய பழைய மனிதனாக, பழைய சுபாவத்தினுடையவனாக, பழையவைகளுக்காக இருளுக்குள்ளே இந்த உலகத்திற்காக ஓடி அதிலே என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறவனாய் நானும் இருப்போம். அப்படின்னா நம்ம என்ன நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம என்ன அறிக்கையிடுறோம் அப்படின்னா, என் மனம் புதிதாகவில்லை, இன்னும் என் மனசுக்குள்ள என்ன இருக்குது, அழுக்கு இருக்குது, அசுத்தம், அக்கிரமம்,
அசிங்கம், பேசித்தனம், பொருளாசை, இந்த எபேசியர்ல 4:3லலாம் வாசிக்கிறோம்ல, 4ஆம் அதிகாரம் 3:4லலாம் பொருளாசை, இப்படி எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போது நாம் கழுவப்பட்டோமான்னு பார்த்தா இல்லை. நாம் மறுரூபம் ஆயிருக்கோனா இல்லை. இருக்காதா? அதனால் நாமே மறுபடியும் சீர்தூக்கி பார்ப்போம். மறுபடியும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். போதும். நீங்கள் நான் என்ன சொல்கிறோம்? நான் தேவனுடைய பிள்ளை, என் தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார், நானும் அவரை என்ன பண்ணுறேன்? நேசிக்கிறேன். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு இந்த வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது மட்டும்தான் அவரத்தில் அன்பு கூறுறது. நான் அன்பு கூறுகிறேன்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய திட்டத்தின்படி, எனக்கு எது நலம் என்று தோன்றுகிறோ அதன் வழியில் இந்த உலகத்தில் எனக்கு என்ன மேன்மையை என்னாலே சம்பாதித்து கொள்ள முடியுமோ அதற்காக நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். நாம் என்ன பண்ணலை? தேவனிடத்தில் அன்பு கூறலை, அன்பு செலுத்தலை, அவரிடத்தில் அன்பா இல்லை, அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நம்ம நடந்து கொள்ளலை. அப்படின்னா அதோடைய விளைவு என்ன ஆகும்? இருள் தானே, இருளும் அந்தகாரம் தானே. அப்போது இன்னைக்கு நம்மகிட்ட தேவன் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அணிந்து கொள்ளாமல், இந்த உலகத்திற்கு நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் அந்த அந்த தேவனுடைய திட்டத்தை பாருங்களேன். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமே நம்ம என்னவா? பரிபூர்ணமான சித்தம் என்னவா? நாம் மறுரூபமாகிறோம். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், நம்முடைய மனம் புதிதாகிறது தான் தேவனுடைய மறுரூபமான சித்தம். அதான் சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய முழுமையான திட்டம் என்னதென்று பகுத்து அறிகிறதற்காக. அவருடைய முழுமையான திட்டம் என்னன்னா, தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்க முழுமையான அவருடைய பிளான் என்ன அப்படின்னா, நீங்கள் நானும் அவரோட கூட இருக்கணும், அவரை போலவே இருக்கணும், அவருடைய பிள்ளையா, நியாய தீர்ப்பிலிருந்து காக்கப்பட்டவர்களாக. இதுதான் தேவனுடைய திட்டம் இல்லையா? அதை பகுத்து அறிஞ்சோம் அப்படின்னா, நம்முடைய தேவன் வைத்திருக்க அந்த நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான திட்டம், அவருடைய மேன்மையை நாம் பகுத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ வாழ்ந்து அனுபவித்து நமக்கு சொந்தமல்ல என்று அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நாம் உற்சாகமாக ஓடுவோமா? இல்லை நம்முடைய உண்மையான எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்னை கடிந்து கொள்ளக்கூடாது, அவருடைய சமூகம் மிக முக்கியமானது, இந்த உலகத்தில் இது இல்லைனா இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு முறையில் தேவன் என்னை போஷிப்பார், ஆனால் என் தேவனை விட்டால் எனக்கு வேறு தேவன் இல்லை, அவருடைய சமூகத்தை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில நாம் இருக்கிறோமா? அநேக முறை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அழிந்து போகக்கூடிய அல்லது ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு அப்படியே அம்போன்னு யார் வேணாலும் எடுத்துக்கங்க, நம்ம செத்து போகும்போது யாருக்காவது சொல்லிட்டு போயிடுமா, நீங்கள் மட்டும் எடுத்துக்கங்க, இது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. இல்லை, நம்ம இந்த காலத்து நம்மளாம் யாரும் உயில் எழுதி வைக்க மாட்டோம், பணக்காரங்க எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நம்மளாம் அப்படி இது இவங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பிளான் பண்ணி திட்டம் போட்டோம். யார் வேணாலும் எடுத்து போங்க, இனிமேல் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு தான் ஓட்டு போகிறோம். அப்படி ஒன்றுக்குமே அது நம்ம எதையுமே கொண்டு போக முடியாத அதற்காக நம்முடைய வாழ்நாளெலாம் ஓடிட்டு அதன் விளைவாகிய தேவனுடைய தண்டனையை அனுபவிக்கணுமா? அல்லது என்னை ரட்சித்த என் தேவனுடைய என்மேல் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை அறிந்து அதை பகுத்தறிந்து அதற்கென்று என் மனதை புதுதாக்கி கொண்டு நான் மறுரூபம் அடைந்து அவருக்காக வாழ வேண்டுமா? இதுதான் தேவன் நம்மகிட்ட கேட்குற கேள்வியாக இருக்குது. அதனால் நம்ம யோசிப்போம், ஒருவேளை இந்த நிலைமையில நாம் நிற்போம் அப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு எபேசியர் 5:8 வாசிக்கிறது போல
இப்பொழுது வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லி வாசிக்கிறது போல, வெளிச்சமாக இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கையை வாழ்கிறோமா? இல்லை ஆபிரகாமை போல தேவனுடைய திட்டம் என்னன்னு பகுத்து அறியாததுனால தன்னாலே தன்னுடைய பலத்தினாலே ஒரு சந்ததியை தனக்காக உருவாக்குறது போலவா? அல்லது லோத்தை போல இந்த பூமியில் எனக்கும் என்னுடைய மந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த பக்கம் நல்லா பசுமையாக இருக்குது, தேவனுடைய தோட்டத்தை போலவே இருந்துன்னு சொல்லி வாசிக்கிறோம், இங்கே இருந்து போயிடுவோம். அது முடிவு பார்த்தீங்களா? லோத்தோட முடிவு பார்த்தீங்களா? அவன் எதெல்லாம் நல்லா இருக்கும், எதெல்லாம் எனக்கு லாபமாக இருக்குன்னு சொல்லி போனானோ அது ஒன்று கூட அவன் கூட வரல. அவனை மந்தையில் ஒரு ஆடு கூட இல்லை, அவன் சொத்து சுகம் எதுவுமே இல்லை, உயிரை மட்டும் காப்பாற்றிட்டு ஓடி போயிட்டான். அப்படி போக போகிறோமா? இல்லை நான் புதுசுலாம் ஆக மாட்டேயா, இந்த உலகத்தோடைய ஒத்த வயசம் அரைச்சிக்கிட்டு இப்படியே போயிடுறேன், நான் மட்டும் சாகிறது இல்லாமல் என்னுடையவர்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய தாய் தகப்பன்மாரையோ கோடாரியால் கழுத்தில் வெட்டி கொண்டுட்டு நானும் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட போகிறோமா? அதனால் யோசனை பண்ணுவோம், மனம் புதிதாகவும் மறுரூபமாகவும் தேவனுடைய நாம் மகிமைக்காக வாழ்வோம். கர்த்தர் தாமே அதுக்குரிய பலனை தருவாராக. நாம் ஜெபிப்போம்.